வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 17,65,00,000 ரூபாய் மதிப்பிலான 198 வாகனங்களை வழங்கிடும் வகையில் அவ்வாகனங்களுக்கான சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 திருக்கோயில்களை, திருப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவாரூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை மீட்போம் என பயணம் செய்வதாக விமர்சித்தார். ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கவருக்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், செய்த குற்றங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடகு வைத்ததாகவும் சாடினார். பாஜகவின் டம்மி வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் இருந்தே முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்கிறார் என்றும், டம்மி வாய்ஸாக அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பொதுமக்கள் தங்களது தொலைபேசி எண்களை திமுகவினரிடம் கொடுக்க வேண்டாம் என்றும், நீங்கள் ஊரில் இல்லாத சமயத்தில் உங்கள் வீட்டை அவர்கள் கொள்ளையடித்து விடுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் பொதுமக்களிடையே பேசிய அவர், பெஞ்சல் புயல் காலத்தில் திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் விழுப்புரம் நகரம் புயல் மற்றும் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காது என்றார். விழுப்புரத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழகத்தை திமுக அரசு ரத்து செய்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இபிஎஸ் சாலையில் பேரடியாக சென்று மக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அறநிலையத்துறை நிதியில் இருந்து கல்லூரி கட்டினால் மாணவர்களுக்கு முழு வசதியும் கிடைக்காது என்றும், மாணவர்களின் நலன் கருதி அதை அரசு கலைக்கல்லூரிகளாக கொண்டுவர சொன்னால் அதற்கு கண்ணு, காது, மூக்கு வச்சு 2 நாளாக விவாதம் நடைபெற்று வருவதாகவும் விமர்சித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விவசாய திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், விவசாயிகளுக்கு அதிக நன்மைகளை செய்தது திமுக அரசு எனவும், விவசாய நிலங்களில் வண்டல் போடப்பட்டதால் கூடுதலாக விளைச்சல் கிடைத்ததாகவும், ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் ஏரி ஆழப்படுத்துவதை கைவிட்டு விட்டதாகவும் கூறினார். மேலும் வேளாண் பட்ஜெட் ஒரு ஏமாற்று வேலை என தெரிவித்த அவர், ஊட்டியில் கால்நடைகளுக்காக 50 கோடி மதிப்பீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டு அது திமுக ஆட்சியில் பாதையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டதாக சாடினார். மேலும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்க உத்தரவிட்டது அதிமுக அரசு எனவும், 2026இல் ஆட்சி அமைத்தவுடன் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுகவின் தனித்தன்மையை எடப்பாடி பழனிசாமி நீர்த்து போக செய்துள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, அடுத்த தலைமுறையினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் தமிழ்நாட்டின் மொழி, மண் சார்ந்த மரபுகள், உரிமைகளை காப்பாற்ற முடியும் என்றார். ஆடு மாடு மேய்ப்பது அவமானமல்ல, வெகுமானம் என சீமான் தெரிவித்துள்ளார். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற பெயரில் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாட்டை அவர் நடத்தினார். மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆடு மாடுகளுடன் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது ஆடு மாடுகளுக்கு முன் எழுச்சி உரையாற்றிய சீமான், ஆடு மாடு மேய்ப்பது அவமானமல்ல, வெகுமானம் என்றார். ஏனெனில் திருமால், பெருமாள், கண்ணன் ஆடு மாடு மேய்த்தனர். இதேபோல் இயேசு, நபிகள் நாயகம் ஆகியோரும் ஆடு மாடுகளை மேய்த்தனர் என்றார். கட்சியில் இருந்து விலகியவர்களை திமுகவுக்கு அழைத்து செல்ல மல்லை சத்யா திட்டமிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பூவிருந்தவள்ளியில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், மதிமுகவை அழிக்க மல்லை சத்யா திட்டமிட்டதாக தெரிவித்தார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் என மல்லை சத்யா கூறியது கிடையாது என்றும், மதிமுகவில் இருந்து விலகியவர்களை மல்லை சத்யா திமுகவில் கொண்டு போய் சேர்த்துள்ளார் என்றும் கூறினார். மதிமுகவில் இருந்து விலகியவருடன் மல்லை சத்யா 2 நாட்கள் தங்கியிருந்ததாகவும், மதிமுகவில் இருந்து விலகியவர்கள் தன்னுடன் வருவார்கள் என திமுக தலைவரிடம் கூறியுள்ளதாகவும் வைகோ சாடினார்.
குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சாதிக் ராஜா கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான சாதிக் ராஜாவை கர்நாடக மாநிலத்தில் உள்ள விஜய்பூர் மாவட்டத்தில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு பலத்த போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட ராஜாவுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ராஜா ஆஜர்படுத்தப்பட்டார். கைதான சாதிக் ராஜா சிறைத்துறை அதிகாரிகள் 2 உள்பட 3 பேரை கொலை செய்த வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதை மீண்டும் உணர்த்திய ஏடிஎஸ் படையினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 30 ஆண்டுகளாக அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட தீவிரவாதிகளை தமிழ்நாடு காவல்துறை, ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகள் தேடி வந்தனர். யாருக்கும் பிடிபடாத நிலையில் தமிழகத்தின் ஏடிஎஸ் அமைப்பினர் சிறப்பாக செயல்பட்டு கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டியுள்ள ஏடிஎஸ் படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். அப்துல் கலாம் முதல் நாராயணன் வரை அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கையில் இருந்து படித்ததுதான் இஸ்ரோ விஞ்ஞானிகளாக ஆனதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாப்பேட்டையின் தனியார் பள்ளி பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்கான கல்வியின் மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். இந்தியாவில் கல்விக்காக சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும் இடம் தமிழ்நாடு என்றார். அதிமுக சங்கிகளின் கட்சியாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்க சீரமைப்பு குறித்த மாவட்ட அளவிலான முதன்மை பயிற்சியாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பழித்து பேசியவர்களுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும், பாஜக, RSS எழுதி கொடுப்பதை எடப்பாடி பழனிசாமி வாசிப்பதாகவும் சாடினார். அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி கட்டப்படுகிறது என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு தவறு என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனியில் தான் அறங்காவலராக இருந்தபோது கோவிலில் வரும் நிதியை வைத்து தான் கல்லூரிக்கு பணம் கொடுத்ததாக தெரிவித்தார். மேலும் கல்விக்காக கோயில் நிதியை செலவு செய்வது தவறு என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் அதிமுக மற்றும் திமுக வேண்டாம் என்று சொல்பவர்களின் வாக்கு பெரும்பான்மையாக விஜய்க்கு செல்லலாம் என்று கூறினார். சென்னை பனையூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 20ஆம் தேதி விழுப்புரத்தில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள பாமக புதிய அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் தனது தாயார் சரஸ்வதியை நேரில் சந்தித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே அண்மை காலமாக வார்த்தை மற்றும் அதிகார மோதல் நீடித்து வருகிறது. நான் தான் தலைவர், எனக்குத்தான் அதிகாரம் என ராமதாஸ் அறிவித்ததை அடுத்து இருவரும் நேரில் சந்திப்பதை தவிர்த்து வருகின்றனர். ராமதாஸின் 60வது திருமண விழாவில் கூட அன்புமணி பங்கேற்கவில்லை. இந்நிலையில் தைலாபுரம் இல்லத்திற்கு நேரில் சென்று தனது தாயாரை சந்தித்துள்ளார் அன்புமணி. மருத்துவர் ராமதாஸ் மயிலாடுதுறை சென்றுள்ள நிலையில் தனது தாயார் சரஸ்வதியை அன்புமணி சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்களை தொண்டர்கள் தாக்கிய சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் வைகோ பங்கேற்று பேசிய 1 மணி நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கட்சி நிர்வாகிகள் வெளியேறியதாகவும், அப்போது காலி இருக்கைகளை ஊடகவியலாளர்கள் படம் பிடித்ததால் அவர்களை வெளியே செல்ல வைகோ அறிவுறுத்தியுள்ளார். சேகர் பாபு என்ற அதிமுக காரரை திமுக விழுங்கியது போலவா என சேகர் பாபு விமர்சனத்திற்கு தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மத்திய அரசு நலத்திட்டங்களை CSC மூலம் பெறுவதற்கான விழிப்புணர்வு மற்றும் சேவையை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விருதுநகர் மதிமுக பொதுக்கூட்டத்தில் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் இருட்டடிப்பு செய்யப்படுவதாகவும், தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிர்ப்பாளராக உள்ளது என்றார்.
மீனவர்கள் தங்களின் படகுகளை தமிழக வெற்றிக் கழகம் என குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுத்து எதேச்சதிகார போக்கில் நடந்து கொள்ளும் திமுகவுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லை மாவட்டம் கூட்டப்புள்ளி மீனவ கிராம மக்கள் தங்களின் படகுகளில் தவிக என்ற பெயரை எழுதியிருந்த நிலையில் அரசு வழங்கக்கூடிய மானியத்தை அவர்களுக்கு வழங்க முடியாது என அரசாங்க ஊழியர்கள் தெரிவித்துள்ளது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு இனிவரும் காலங்களில் இதுபோன்ற செயல்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் எனவும், இல்லையெனில் தவிக சார்பில் மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரு பிரிவினருக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தும் வகையில் பொய்த் தகவலை பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த மே மாதம் 2ஆம் தேதி ஆதீனம் காரில் வந்தபோது மற்றொரு கார் மோதியது. இந்நிலையில் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாகவும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் ஆதீனம் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து இரு மதத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து உள்நோக்கத்துடன் புகார் அளித்திருப்பதாகவும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் ஆதீனம் ஜாமீன் கோரியுள்ளார். முழுமையான விசாரணைக்கு பிறகு வேட்புமனுவில் தவறான தகவல் தெரிவித்தது தொடர்பாக KC வீரமணி எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் KC வீரமணி போட்டியிட்டார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட வழக்குக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் KC வீரமணி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் அதிகாரி மனு தாக்கல் செய்ததில் பதில் கூற வீரமணி கால அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்து செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 4 சுங்கச்சாவடிகள் வழியாக சுங்க கட்டணம் செலுத்தாமல் அரசு பேருந்துகள் அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரிய அரசு தரப்பின் முறையீட்டை ஏற்ற நீதிமன்றம் கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர் மற்றும் நாங்குநேரி ஆகிய 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. சிறுவன் கடத்தல் வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணின் தந்தை உள்பட 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். காதல் திருமண விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த காதலனின் சகோதரனை கடத்தியதாக பெண்ணின் தந்தை வடராஜா உள்பட 5 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். தற்போது விசாரணை நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 5 பேரும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 5 பேரையும் சிபிசிஐடி போலீசார் புழல் சிறையில் மீண்டும் அடைக்க உள்ளனர். விபத்தில் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளிக்கு உரிய இழப்பீடு வழங்காத தனியார் நிறுவன மேலாண் இயக்குநரை கைது செய்ய சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்வாயம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான குத்தூஸ் மொஹதீன் மீது தனியார் நிறுவன மேலாண் இயக்குநரின் வாகனம் மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து இழப்பீடு கோரி குத்தூஸ் மொஹதீன் வழக்கு தொடர்ந்த நிலையில் 4,83,000 இழப்பீடாக வழங்க தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதையடுத்து இழப்பீடு வழங்காமல் இருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தனியார் நிறுவன உரிமையாளர் உள்ளிட்டோரை ஜூலை 14க்குள் கைது செய்ய தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதம் தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு முன்பாக விதிமுறைகளுக்கு எதிராக 4 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக தேர்தல் நடைபெற்றிருப்பதால் மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்புக்கு ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்டவற்றையும் ஆவணங்களாக பயன்படுத்த பரிசீலிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடைசியாக 2003ஆம் ஆண்டிலேயே வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் நடைபெற்றது எனவும் தற்போது பிரிவு 326 கீழ் தீவிர திருத்தம் கட்டாயம் தேவை என்றும் தேர்தல் ஆணையம் வாதிட்டது. விரிவான விசாரணைக்காக வழக்கை வரும் 28ஆம் தேதி உரிய அமர்வு முன்பு பட்டியலிடுமாறு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வரும் 21ஆம் தேதிக்கு முன்னதாக வழக்கில் பதில் மனுவை தாக்கல் செய்யவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. ஆட்சியாளருக்கும் ஆளுநருக்குமான சிறு சிறு பிரச்சினைகள் வழக்கமான ஒன்று, அது விரைவில் சரி செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நிர்வாகத்தை பொறுத்தவரை ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையே சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படுவது வழக்கமானது எனவும் இதனை நாங்கள் சரி செய்து கொள்வோம் எனவும் கூறினார். பாஜக மூலம் தனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என கூறிய முதலமைச்சர் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எந்த எண்ணமும் சூழ்நிலையும் கிடையாது எனவும் திட்டவட்டமாக கூறினார்.
நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி 3வது முறையாக தேவநாதன் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் யாதவ் 680 கோடி ரூபாயை முதலீட்டாளர்களிடம் ஏமாற்றியுள்ளதாகவும், சென்னை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களில் அவருக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். சுகாதார பணியாளர் உதவி மையங்கள் அமைக்க சென்னை மாநகராட்சி டெண்டர் வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அதன் 200 பிரிவு அலுவலகங்களில் சுகாதார பணியாளர்களுக்கான உதவி மையங்கள் அமைக்க ரூபாய் 60.70 லட்சம் செலவிட உள்ளது. இந்த மையங்களில் இடையே வசதியுடன் கூடிய 200 கணினிகள் மற்றும் 200 பிரிண்டர்களை 3 மாதங்களுக்கு வாடகை அடிப்படையில் வழங்குவதற்கு தகுதியான நிறுவனத்தை தேர்வு செய்ய மாநகராட்சி டெண்டர் வெளியிட்டுள்ளது. அரக்கோணம் அருகே பணியின் போது உறங்கிக் கொண்டிருந்த 2 கேட் கீப்பர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கடலூர் விபத்து எதிரொலியாக அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் வழித்தடத்தில் உள்ள லெவல் கிராசிங் பகுதிகளை ரயில்வே துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது LC40, LC44 ஆகிய கேட்டுகளில் இருந்த கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ்குமார் ஆகிய 2 கேட் கீப்பர்கள் பணியின் போது உறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரில் இருவரையும் பணி நீக்கம் செய்து தெற்கு ரயில்வே அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தாம்பரம் சானிட்டோரியத்தில் 137 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. இதனை ஆய்வு செய்த அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கட்டுமான பணிகள் நிறைவடைய உள்ள நிலையில் இம்மாத இறுதிக்குள் முதலமைச்சர் நேரடியாக மருத்துவமனை திறந்து வைக்க உள்ளார் என்று கூறினார். பாலக்கோட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் நடந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வீரம்மா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தருமபுரி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் தனியார் கல்லூரியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நடிகர் விஜயகாந்த் ஆத்மா சாந்தியடைய வேண்டி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்ததாக நடிகர் தியாகு தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் தியாகு மனைவி மற்றும் நண்பர்களுடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். கோவிலுக்குள் வீல் சேரில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் குடமுழுக்கை சிறப்பாக நடத்தியுள்ள அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்தார். இலங்கையில் இருந்து அகதியாக தனுஷ்கோடி மணல் தீடியில் தஞ்சமடைந்த இளைஞர் ஒருவரை கடலோர காவல்படை அதிகாரிகள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள ஈழத்தமிழர்கள் வாழ வழியின்றி அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பிடிகோலா பகுதியைச் சேர்ந்த 28 வயதான கியோசன் என்ற இளைஞர் அகதியாக தனுஷ்கோடிக்கு 4ஆம் மணல் தீடையில் தஞ்சமடைந்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய கடலோர காவல்படையினர் அவரை மீட்டு மெரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த வணிக கட்டிடங்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். தென்காசி நகர பகுதியில் உள்ள கன்னி மாரியம்மன் கோவில் தெருவில் ராஜேஸ்வரி அம்மாள் என்பவருக்கு சொந்தமான வணிக கட்டிடத்தில் இந்தியன் வங்கி உட்பட பல்வேறு சிறு வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் நகராட்சி விதிமுறைகளுக்கு மீறி இந்த வணிக வளாகம் கட்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை பிறந்த ஓரிரு நாட்களுக்குள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடவூர் அடுத்து முத்தகவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த யோகப்பிரியா என்பவர் கடந்த 2ஆம் தேதி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை பிறந்து சில மணி நேரத்திற்கு பிறகு இரத்த ஓட்டம் நிற்காததால் யோகப்பிரியா உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்த உறவினர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மூலம் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதால் யோகப்பிரியா உயிரிழந்ததாக கூறி வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காஞ்சிபுரம் மாநகர பகுதியின் முக்கிய சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் இந்நிகழ்வு அரங்கேறியுள்ளது. மாணவர்களின் இந்த ஆபத்தான பயணம் குறித்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.
கூடலூரில் சாலையோர மேய்ச்சலில் ஈடுபடும் யானை கூட்டங்களை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். முதுமலை செல்லக்கூடிய சாலையில் யானை கூட்டங்கள் சாலையோர மேய்ச்சலில் ஈடுபடுவதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் முதுமலை சாலையில் வந்து கொண்டிருந்த போது பிறந்த சில நாட்களேயான குட்டியுடன் தாய் யானை ஒன்று சாலையோர மேய்ச்சலில் ஈடுபட்டது. இதனால் அச்சாலை வழியாக வந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திய நிலையில் இதனை கவனித்த தாய் யானை குட்டியை அரவணைத்து சாலையை கடந்தது. பெரம்பலூர் அருகே நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சாலை விரிவாக்க பணிக்காக அரியலூர் டு பெரம்பலூர் மற்றும் பெரியம்பாளையம் டு அந்தூர் செல்லும் சாலையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளது. இதனை கண்டித்த அப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆள் நடமாட்டம் இன்றி கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கோவையில் தொடங்கப்பட்டுள்ள விவசாய கண்காட்சியை விவசாய பெருமக்கள் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். கோவை கொடிசியா அரங்கில் 7 அரங்குகளில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்து வேளாண் தொடர்பான நவீன இயந்திரங்கள் உள்பட பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக விவசாய பணிகளில் ஆட்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக களமிறக்கப்பட்ட ரிமோட் வாயிலாக இயங்கும் நவீன விவசாய உபகரணம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கருப்பராயர் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி விழாவில் ஜப்பான் நாட்டினர் தங்களது பாரம்பரிய உடையணிந்து உற்சாக நடனமாடினர். ஒன்னிப்பாளையம் கிராமத்தில் உள்ள எல்லை கருப்பராயர் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி கருப்பராயர் மற்றும் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்த ஜப்பான் நாட்டினர் அவர்களின் பாரம்பரிய உடையான கிமோனா ஆடை அணிந்து நடனமாடி அசத்தினர். தொண்டாமுத்தூரில் முன் கண்ணாடி உடைந்த நிலையில் இயங்கும் அரசு பேருந்துகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் சாடிவயல், செம்மேடு, ஈஷா யோகா மையம் பகுதிக்கு செல்வதற்காக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் வேகத்தடைகள் அதிகம் உள்ள சாலையில் இயங்குவதால் முன்கண்ணாடி அசைந்து உடைந்து அபாய நிலையில் இயங்கி வருகிறது. போக்குவரத்து துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டிய பயணிகள் பேருந்துகளின் முன்கண்ணாடிகளை மாற்றி பாதுகாப்பான பயணத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெங்களூருவில் தெருநாய்களிடமிருந்து மக்களை காக்க நாய்களுக்கு நாள்தோறும் சிக்கன், முட்டை சாதம் வழங்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. ஏழைகள் பசியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காக பெங்களூரு மற்றும் கர்நாடகாவின் பிற நகரங்களில் இந்திரா கேண்டீன்களை தொடங்கிய காங்கிரஸ் அரசு இப்போது பெங்களூருவில் உள்ள தெருநாய்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டுள்ளது. பெங்களூரு மாநகராட்சி PPMPN 8 மண்டலங்களில் தெருநாய்களுக்கு முட்டை சாதம், கோழி சாதம் உள்ளிட்ட அதிக கலோரி கொண்ட உணவை வழங்க BBMP சுமார் 2,08,00,000 ரூபாய்க்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்டை மூடிய 12 வயது சிறுவனை இளைஞர் சரமாரியாக தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. அம்பர்நாத்தின் பலேகன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த 4ஆம் தேதி சிறுவன் ஒருவன் 14ஆம் மாடியில் டியூஷனுக்கு செல்ல லிப்டில் சென்றான். அப்போது கைலாஷ் தபானி என்ற இளைஞர் 9வது மாடியில் லிப்டுக்கு காத்திருந்தார். சிறுவன் லிப்டை திறக்காமல் மூடியதால் ஆத்திரமடைந்த கைலாஷ் லிப்டினுள் நுழைந்து சிறுவனை சரமாரியாக தாக்கினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் திறப்பு விழாவிற்கு தயாராக இருந்த நெடுஞ்சாலை மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஜுன்ஜுனு மாவட்டத்தின் பாக்வலி பகுதியில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக பாக்வலி ஜஹாவு இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை கட்லி நதி பகுதியில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட சாலையில் 30 அடியில் பள்ளம் உருவாகி நதிநீர் பாய்ந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. கஜகஸ்தானில் வானில் ஏற்பட்ட அரிய மேக நிகழ்வின் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. பொழுதை கழிக்க அக்தாவ் நகரில் கடற்கரையில் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் குவிந்திருந்தனர். அப்போது வானில் கடல் அலை போன்ற அரிய மேக நிகழ்வு அரங்கேறியது. இந்த மேக நிகழ்வு அங்கு குவிந்திருந்த மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்ததில் சிக்கிக்கொண்ட 31 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். லாஸ் ஏஞ்சல்ஸின் வில்மிங்டன் பகுதியில் கட்டுமானத்திலிருந்து சுரங்கப்பாதை இடிந்து விழுந்தது. அப்போது சுரங்கப்பாதையில் பணியாற்றிக் கொண்டிருந்த 31 தொழிலாளர்கள் சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 100க்கும் மேற்பட்ட மீட்புப் படையினர் குவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் நடைபெற்றன. இந்தியாவின் செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவை வழங்க எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. நாட்டின் செயற்கைக்கோள் இணைய சேவை சந்தை விரைவாக வளர்ச்சியடைந்து வருகிறது. தனியார் துறையும் செயற்கைக்கோள் சேவைகளை வழங்க அனுமதிக்கும் விதமாக கடந்த 2023 மத்திய அரசு இந்திய விண்வெளி கொள்கையை வெளியிட்டது. இதையடுத்து பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களும் செயற்கைக்கோள் இணைய சேவை வழங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் அனுமதி அளித்துள்ளது.
ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளதாக தேசிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் 36.26 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 71.25 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57,575 அதிகரித்துள்ளது.